வணக்கம். மோர் குழம்புக்கு இது மாதிரி அரைச்சி ஊற்றி பாருங்கள், ரொம்ப ஈஸியாக இருக்கும். தேங்காய், ஒற்றைக்கடலை, பச்சை மிளகா, பத்து மிளகு, ஜீரகம், ஒரு சின்ன துண்டு இஞ்சி, இதை போட்டு அரைச்சி ஊற்றினாலே சூப்பராக மோர் குழம்பு வரும். நான் காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி நல்லா மைய அரைச்சி ஊற்றிக்கணும். அதுங்க வெண்டைக்காய் வந்துடுச்சு, அதில் ஊற்ற போகும். இதிலே தயிரையும் அடித்து அதில் ஊற்றிட்டா அவ்வளோதான், மோர் குழம்பு ரெடி. அதிலே தயிரையும் ஊற்றி அடித்தாச்சு. இப்போ இதில் ஊற்றி ஒரு கொதி விட்டு இறக்குனா மோர் குழம்பு ரெடி. இதை பாருங்கள், மோர் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. வெண்டைக்காய் மோர் குழம்பு சூப்பராக ஒரு 2 நிமிஷத்துலேயே ரெடி ஆகிடும். இதுக்கு நீங்கள் ப்ளெயின் தேங்காய் சட்னி, பச்சை மிளகாய் வச்சு அரைக்கிற தேங்காய் சட்னி மீந்துச்சுன்னா கூட நீங்கள் அதையே அரைச்சி கொஞ்சம் மிளகு ஜீரகம் போட்டு அரைச்சி நல்லா ஊற்றிக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாகவே வரும் மோர் குழம்பு. ட்ரை பண்ணி பாருங்கள். வணக்கம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.